வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் பாஸ்போர்ட் சம்பந்தமான முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். என்னன்னா, நீங்கள் பாஸ்போர்ட் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட்டில் கடைசி பேஜ், அதாவது அட்ரஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த கடைசி பேஜில் மேலே இமிகிரேஷன் செக் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருந்துச்சுன்னா நீங்கள் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போக முடியாது. ஏன்னா இந்த பாஸ்போர்ட் வந்து இசிஆர் கேட்டகரியில் வரும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இசிஆர் பாஸ்போர்ட்னா என்ன, இசிஎன்ஆர் பாஸ்போர்ட்னா என்ன, ஒருவேளை உங்ககிட்ட இசிஆர் பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா அது எப்படி இசிஎன்ஆர் பாஸ்போர்ட்டை சேஞ்ச் பண்றது, இது போல இசிஆர் பாஸ்போர்ட் இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் பத்தியான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியன் சிட்டிசன் யாராக இருந்தாலும் பாஸ்போர்ட் எடுக்கிறது எலிஜிபிள். ஆனால் அந்த பாஸ்போர்ட்டில் வந்து ரெண்டு கேட்டகரியாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து இசிஆர் கேட்டகரி, ஒன்று வந்து இசிஎன்ஆர் கேட்டகரி. அப்படின்னா என்னென்னா, யாரெல்லாம் 10th படித்து பாஸ் பண்ணி அதுக்கு மேலே இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் வந்து எலிஜிபிள். உதாரணமாக நீங்கள் 10th பாஸ் பண்ணி நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் எடுத்துக்கலாம். அது வந்து நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும் இல்லை மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் கிடையாது. மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே இசிஎன்ஆர் கேட்டகரிக்கு வந்து எலிஜிபிள். படிக்காதவங்க, 10th வந்து எழுதி ஃபெயிலாக இருக்கிறவங்க, இது போல இருக்கிறவங்க யார் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இசிஆர் கேட்டகரி தான் வந்து எலிஜிபிளாக இருப்பாங்க. அதாவது 10th வரைக்கும் இசிஆர், 10th முடிச்சவங்க இசிஎன்ஆர் கேட்டகரி ரெண்டா பிரிச்சிருக்காங்க. உங்ககிட்ட இசிஎன்ஆர் கேட்டகரி பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா இந்த மூணு விஷயத்துக்கும் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும். அதாவது எந்த நாட்டுக்கு வேணாலும் நீங்கள் வேலைக்கு போகலாம், டூரிஸ்ட் போகலாம், அதே போல் விசிட் போகலாம். இந்தியன் கவர்மெண்ட் உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாது. இதே நீங்கள் இசிஆர் கேட்டகரி பாஸ்போர்ட் வச்சிருந்தீங்கன்னா இந்த மூணு கேட்டகரியில் ரெண்டு கேட்டகரிக்கு நீங்க வெளிநாட்டுக்கு போறீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க யாருக்கிட்டயுமே எந்த அப்ரூவல் வாங்க தேவையில்ல, கிரெடென்ஸ் வாங்க தேவையில்ல. அதாவது நீங்க டூரிஸ்ட் போனாலோ இல்ல நீங்க விசிட் போனாலோ எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா நீங்க வேலைக்கு நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா இந்தியன் கவர்மெண்ட் இருந்து ஒரு கிளியரன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நீங்க போக முடியும். அந்த கிளியரன்ஸ் பேர் தான் POE அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ராடக்ட் ஆஃப் இமிகிரண்ட். இந்த கிளியரன்ஸ் இருந்தால் மட்டும்தான் குறிப்பிட்ட கண்ட்ரிக்கு நீங்க வந்து வேலைக்கு போக முடியும். உதாரணமா சொல்லணும்னா, நீங்க மலேசியாவுக்கு நீங்க டிராவல் பண்றீங்க, இசிஆர் பாஸ்போர்ட் கேட்டகரியா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க POE எடுத்தாதான் நீங்க போக முடியும். இதே நீங்க வேலைக்கு சிங்கப்பூருக்கு போனீங்கன்னா நீங்க வந்து POE எடுக்காம நீங்க டிராவல் பண்ணலாம். ஏன்னா இந்தியா ஒரு 19 கண்ட்ரிக்கு மட்டும்தான் இசிஆர் லிஸ்டட் கண்ட்ரின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கண்ட்ரிக்கு நீங்க வேலைக்கு போனா மட்டும்தான் POE எடுக்கணும். மீதி எந்த கண்ட்ரி நீங்க வேலைக்கு போகனாலும் இசிஆர் பாஸ்போர்ட் வச்சிருந்தாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க POE எடுக்காம நீங்க டைரக்டா நீங்க போகலாம். அந்த 19 கண்ட்ரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான், பஹ்ரைன், இந்தோனேஷியா, ஈரான், ஜோர்டான், குவைத், லெபனியன், லிபியா, மலேசியா, ஓமன், கத்தார், சவுதி அரேபியா, சவுத் சூடான், சிரியா, தாய்லாந்து, யுனைடெட் அரப், அடுத்தது ஏமன். இது போல இருக்கிற 19 கண்ட்ரிக்கு நீங்க இசிஆர் பாஸ்போர்ட் வச்சு நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க POE எடுத்தா மட்டும்தான் நீங்க வேலைக்கு போக முடியும். அப்படி இல்லைன்னா நீங்க போக முடியாது. ஆனா இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் வச்சிருக்கவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உலகத்தில் இருக்கிற நீங்க எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் நீங்க டிராவல் பண்ணலாம் வித் ப்ராப்பர் டாக்குமெண்டோட. அதாவது நீங்க டூரிஸ்டா போனீங்கன்னா டூரிஸ்ட் டாக்குமெண்ட் இருந்தா போதும், நீங்க ஒர்க் போனீங்கன்னா ஒர்க் டாக்குமெண்ட் மட்டும் இருந்தா போதும். வேற ஒரு எக்ஸ்ட்ரா கிளியரன்ஸும் நீங்க இந்தியன் கவர்மெண்ட் இருந்து எடுக்க தேவையில்ல. அடுத்தது ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து இசிஆர் பாஸ்போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பாஸ்போர்ட்டுக்கு ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணும்போது அவங்க கிட்ட 10th மார்க் ஷீட் வந்து இருந்திருக்காது. அந்த காரணத்துக்காக அவங்க வந்து இசிஆர் பாஸ்போர்ட் வந்து இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. அவங்க இசிஎன்ஆர் பாஸ்போர்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படின்னா, உங்ககிட்ட 10th மார்க் ஷீட் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் ரீஇஷ்யூ அப்ளை பண்ணி இசிஎன்ஆர் கேட்டகரிக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். மீதி எந்தெந்த வழியில் இசிஆர் பாஸ்போர்ட் இருக்கிறவங்க இசிஎன்ஆர் கேட்டகரியை சேஞ்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க 10th வந்து பாஸ் பண்ணணும். இது வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ரெண்டாவது கேட்டகரி என்னன்னா, இசிஆர் பாஸ்போர்ட் இருக்கிறவங்க ஃபாரின்ல வந்து ஒரு 3 வருஷம் வேலை செஞ்சிருந்தாலே போதும். அந்த 3 வருஷம் ப்ரூஃபை வச்சு நீங்க இசிஆர் பாஸ்போர்ட்டை இசிஎன்ஆர் கேட்டகரியை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். மூணாவது கேட்டகரி, யாரெல்லாம் 50 வயசுக்கு மேல இருக்கோ அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா இசிஎன்ஆர் பாஸ்போர்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். நாலாவது வந்து நீங்க தொடர்ந்து ஒரு 2 வருஷம் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் பேயரா இருந்தீங்கன்னா நீங்க இசிஆர் பாஸ்போர்ட்ல இருந்து இசிஎன்ஆர் பாஸ்போர்ட்டுக்கு நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இசிஆர் பாஸ்போர்ட் பற்றியான தவறான தகவல் என்னன்னா, இசிஆர் பாஸ்போர்ட் வச்சிருக்கிறவங்க வெளிநாட்டுக்கே போக முடியாது, அவங்க வேலைக்கே போக முடியாது அப்படின்னு நம்புறாங்க. அப்படி கிடையாது. குறிப்பிட்ட கண்ட்ரிக்கு மட்டும்தான் அவங்களுக்கு வந்து வேலைக்கு போகணும்னா POE எடுக்கணும். POE எடுத்துட்டாங்கன்னா அவங்க வந்து வேலைக்கு போகலாம். அந்த இசிஆர் கண்ட்ரி லிஸ்ட்ல இல்லாத எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் அவங்களால வேலைக்கு போக முடியும். இது எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க டூரிஸ்ட் போகலாம், விசிட் போகலாம், அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இதற்காக கவர்மெண்ட் இசிஆர் பாஸ்போர்ட் இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் அப்படின்னு பிரிச்சிருக்காங்கன்னா, நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வெளிநாட்டுக்கு போயிட்டு, அதாவது வேற வேலைக்கு அவங்களுக்கு கூட்டு போயிருப்பாங்க, ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. லேடிஸ்லாம் வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனா ரொம்ப வந்து கஷ்டப்படுவாங்க. ஹியூமன் டிராஃபிக் இன்வால்வ் பண்றது கூட சான்சஸ் இருக்கு.
இருக்கு. இதை ஸ்ட்ரீம்லைன் பண்றதுக்கு தான் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 10th கம்மியாக முடிச்சவங்க எல்லாருமே ஈசிஆர் கேட்டகரியில் வச்சிருக்காங்க. அவங்க வெளிநாட்டுக்கு போகும்போது கண்டிப்பாக கவர்மெண்ட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். அது இல்லாமல் இந்த பிஓஇ எடுக்கணும்னா கண்டிப்பாக எம்ப்ளாயர் வந்து அந்த கவர்மெண்ட்ல ஒரு லிஸ்டட் எம்ப்ளாயர் லிஸ்ட் இருக்கும். அதில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற எம்ப்ளாயரால் மட்டும்தான் அவங்களால விசா வந்து இஷ்யூ பண்ண முடியும். இப்படி இருக்கிறதுனால ஈசிஆர் கேட்டகரியில் இருக்கிற மக்கள் வந்து வேலைக்கு போனாங்கன்னா அவங்களுடைய உரிமைகள் வந்து காக்கப்படும். அவங்க வந்து அங்க எந்த கஷ்டமும் அடைய மாட்டாங்க. அந்த ரீசனுக்காக தான் இந்தியா வந்து ஈசிஆர் பாஸ்போர்ட், இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் பிரிச்சிருக்காங்க. ஈசிஆர் பாஸ்போர்ட் வச்சிருக்கவங்க எப்படி வந்து கிளியரன்ஸ் வாங்கலாம்னா இது பேர் பிஓஇன்னு சொல்லுவாங்க, ப்ரொடக்ட் ஆஃப் இமிகிரண்ட். இது எப்படி எடுப்பதுன்னா நீங்கள் எந்த வேலைக்கு போகிறீங்களோ அந்த எம்ப்ளாயர் வந்து அப்ளை பண்ணணும். அப்படி இல்லைனா நீங்கள் கூட வந்து அப்ளை பண்ணலாம். ஆன்லைனில் அப்ளை செஞ்சு வாங்கிக்கலாம். அதிகபட்சமாக 800லேருந்து ஒரு 1000 வரைக்கும் தான் ஆகும். பிஎஸ்பிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்சூரன்ஸ் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த நாட்டுக்கு போகிறீங்களோ அந்த நாட்டோட எம்ப்ளாயர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாருன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். அவர் வந்து டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு கொடுப்பாரு. அந்த டாக்குமெண்ட் வச்சு நீங்களே வந்து அப்ளை பண்ணலாம், இல்லை எம்ப்ளாயரே அப்ளை பண்ணலாம். இதே வந்து உமன் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த நாட்டுடைய எம்ப்ளாயர் தான் அப்ளை பண்ணி உங்களுக்கு வந்து பிஓ வந்து எடுத்து தர மாதிரி இருக்கும். அடுத்தது ஒரு சின்ன தகவல், நீங்கள் எடுக்கிற பாஸ்போர்ட்டில் இந்த லோகோ இருந்துச்சுன்னா இது வந்து பயோமெட்ரிக் பாஸ்போர்ட் அப்படின்னு அர்த்தம். இதில் வந்து சிப் இருக்கும். இதை நீங்கள் ஃபியூச்சரில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் வெளியே எடுக்க அவசியம் கிடையாது. பாக்கெட்டில் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக ரீட் ஆயிரும். அதற்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த சிப். இந்த சிம்பிள் இருந்துச்சுன்னா நீங்கள் கையில் வச்சிருக்கிறது வந்து பயோமெட்ரிக் பாஸ்போர்ட் அப்படின்னு அர்த்தம். உங்ககிட்ட ஈசிஆர் பாஸ்போர்ட் இருக்குது, இது இசிஎன்ஆர் மாத்திரம் இல்லை பிஓ எடுக்கணும்னா இதற்காக கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு தனி வெப்சைட் அட்ரஸே வச்சிருக்காங்க. அந்த வெப்சைட் அட்ரஸை நான் லிங்க்ல வந்து கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மேலும் கிளிக் கொடுத்து பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் 24/7 கால் சென்டர் இருக்கு. உங்களுடைய கேள்வி வந்து நீங்க அதில் கால் பண்ணி கூட நீங்க கேட்டுக்கலாம். நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ஈசிஆர் பாஸ்போர்ட் வச்சிருக்காங்கன்னா அவங்களோட ஷேர் பண்ண கண்டிப்பா அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும்.